வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சி மூலமாக அன்னை பிரத்யங்கரா தேவியோட அனுகிரகத்தை பெறது எப்படி, அவளுடைய வழிபாடு முறைகள் எப்படி, பூஜை முறைகள் எப்படி, உங்களுக்கு பரிகாரங்கள் செய்வது எப்படி, உங்களுடைய பிரச்சனைகள் கர்மாக்கள்ல இருந்து விலகுவது எப்படி, இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தந்துட்டு இருக்கோம். தந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கும் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எப்பவுமே கர்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த கர்மா மூலமாக தொலைக்கிறதுக்கான வழிவகைகள், பரிகாரங்கள், இப்படி எல்லாமே ஏராளமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது மனது துவண்டுது. அந்த துவடாம இருக்கிறதுக்கும் எதிர்நீச்சல் அடிச்சு அவங்களோட முன்வேகமா அந்த வேலையை எடுத்து செய்யறதுக்கும் மனதுல உறுதியை கொடுக்கறதுக்கும் நம்ம பிரத்யங்கரா வழிபடலாமா? நிச்சயமா மனதில் உறுதியை கொடுக்கதான் நான் பிரத்யங்கரா வழிபாடு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, என்ன ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தவங்க வெளியூர்ல இருந்து வராங்க, தஞ்சாவூர்ல இருந்து வராங்க. ஒருத்தர் தான் பார்க்க வரேன்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது ஒருத்தர் ஒரு 4 பேர் பார்த்துட்டு நான் கிளம்பணும்னு. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 அவங்க ஃபேமிலியில இருக்க அத்தனை பேரும் பாக்குறாங்க வரிசையா. நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களை கேட்டேன், என்னம்மா இதோட முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப என்னடானா இவ்வளவு இல்ல சுவாமி, அவங்க ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் நாங்க, நான் 4 பேர் பார்க்கணும். சரி பரவாயில்ல பாப்போம். என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, சுவாமி நாங்க வந்து எங்களுக்கு வேற வழியே கிடையாது, எங்களுக்கு வேற வழியே இல்ல, இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு டிவி நிகழ்ச்சியை திடீர்னு சங்கரா டிவி போடும்போது நீங்க ராகுகால பூஜை சொன்னீங்க. அந்த ராகுகால பூஜை செஞ்சேன், ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு, வாழ்க்கை இன்னமும் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற எண்ணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப நம்ம நிகழ்ச்சி மூலமாக பிரத்யங்கராவை கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு அழுத்தம் திருத்தமா நம்பிக்கையோட உறுதியோட நான் முதல் சொல்லணும். அந்த உறுதியை நீங்க நம்பணும். ஒரு குரு என்ன சொல்றாரோ அதை நிச்சயமா நீங்க நம்பணும். அது நானுன்னு இல்லை, எந்த குருவாக இருந்தாலும் ஆன்மீக குருகள் உங்களை வழிநடத்ததான் செய்வாங்க. பரிகாரம் என்பது வேற. ஆனா தெய்வத்தை நம்புங்கள், பிரத்யங்கராவை நம்புங்க, ராகுகால பூஜை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லும் போது அதனால எனக்கு என்ன நன்மை? உங்களை வீட்டில இருந்து ராகுகால பூஜை செய்ய சொல்வதனால் எனக்கு என்ன நன்மை? எனக்கு என்ன அதுல லாபம்? கிடையாது. அது என்ன லாபம்? கஷ்டப்படுகின்ற அத்தனை பேருமே வீட்டில் இருந்து நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு நன்மை நடைபெறும். என்கிட்ட வந்து பார்க்க போறதில்ல, என்ன வந்து சந்திக்க போறதில்ல. அப்ப இதனால என்ன நன்மை நீங்க புரிஞ்சுக்கணும். சாமி நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை சொல்றாரு. அப்ப இதை நம்ம செஞ்சு பார்த்தா என்ன? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் 1 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமி, ஆனா என்னால செய்ய முடியல. எப்படி பாத்துக்கிட்டே இருந்தா செய்ய முடியாம இருக்கும்? முதல் முயற்சி செய்யுங்கள். நிறைய பேர் சொல்றாங்க 1 வாரம் நான் செஞ்சேன் சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. இந்த ராகுகால பூஜையின் பலனாக உங்களுக்கு கஷ்டம் வராது அம்மா. இதை நீங்க செய்யலன்னா இன்னும் அதிகமான கஷ்டங்கள் வந்திருக்கிற காலகட்டங்கள் இருந்திருக்கும். இதை செஞ்சதுனால அந்த சிறிய கஷ்டங்களோட உங்களுக்கு வச்சிட்டு இருக்கா. அந்த சிறிய கஷ்டங்களை நீங்க புரிஞ்சுக்காம என்ன பண்றீங்க? ஐயோ இந்த ராகுகால பூஜை செஞ்சனால நமக்கு கஷ்டம் வந்துச்சு. எந்த பூஜை செய்தாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது முதல். ஏன்னா இதுல ஒன்னும் பெரிய தவறு செய்யல. தீபம் ஏத்துறீங்க, பேரிச்சம்பழம் தண்ணி வைக்கிறீங்க, ராகுகால பூஜை செய்றீங்க, அம்மா காப்பாத்துறீங்க. இதுல எப்படி உங்களை வந்து நீங்க இந்த பூஜை செஞ்சனால உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட போறான்? இதுல எங்க கஷ்டம் இருக்கு? அம்மா காப்பாத்துன்னு அவ பாதத்தை சரணடைகிறீங்க. அவ பாதத்தை சரணடையும் போது உங்களை காப்பாத்த செய்வா. உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வருகின்ற போது சின்ன கஷ்டத்தோட விட்டுட்டு போவா. அப்ப அந்த சின்ன கஷ்டத்துக்கே நீங்க மயங்கிட்டீங்கன்னா, ஐயோ இவ்வளவு வழிபட்டனால எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தான். அம்பாள் ஒருத்தி வழிபட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். அந்தந்த ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும். கட்டத்தை எடுத்து இப்பயே பாருங்க, அவங்க எல்லாம் பிரத்யங்கராவை தான் வழிபடணும். சில பேரோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்து இருக்கும், அவங்க எல்லாம் பிரத்யங்கராவை தான் வழிபடணும். இப்படி ஒவ்வொரு 2 உதாரணம் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்கு. செவ்வாய் பலமா இருந்தாலும், சனி பலமாக இருந்தாலும், ராகு பலமாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல பிரத்யங்கராவை தான் வழிபடணும். வேற எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வழி கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அம்பாள் ராகுகால பூஜையிலே தீர்வு கிடைச்சிட்டு சாமி, நான் ஜாதகம் பார்க்கணும். அது உங்க இஷ்டம், நீங்க ஜாதகம் பாருங்க, நான் யாரையுமே வற்புறுத்தல. பிரச்சனைகள் அதிகமாக இருந்து பாதகமலை வச்சு வழிபட்டும் எனக்கு பிரச்சனை இருக்கு, ராகுகால பூஜை செய்து எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க செய்யலன்னா இதை விட பெரிய பிரச்சனை வரும்னு முதல் யோசிங்க. அதுக்கப்புறம் ராகுகால பூஜை செய்தும் பலன் இல்லை, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு பலன் இல்லாம இல்ல, பலன் இருக்கும்.
அந்த பலன் உங்களால அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த ஜாதக ரீதியாக என்னென்ன கர்மாக்கள் இருக்கு, 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள், நேற்று ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க 6 கிரகம் சேர்ந்திருக்கு. அந்த பையன் அவனால எதுவுமே பண்ண முடியல. என்ன சொல்றாங்க, ஒன்னும் பண்ணிக்க முடியல, வியாதி உடம்பு எல்லா பிரச்சனையும் இருக்கு. அந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து நம்ம சொல்லணும். அப்புறம் உடனடியாக அவங்க பரிகாரம் பண்ணும். சாமி இல்லம்மா நேத்தோட பரிகாரங்கள் பதிவு முடிஞ்சு போச்சு, அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எனக்கு வேற டைம் இல்ல சுவாமி தயவு செய்து சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி நேற்று ராத்திரி கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சேர்த்தேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பரிகாரத்தினால் நமக்கு என்ன தீர்வு? நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியும், சிரமம் இருக்காது. புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சாமி. வணக்கம் டயல்சங்கரா, பேர் சொல்லுங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் என்னமா? ரேவதி தாங்கம்மா பேசுறேன். உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? எங்க பையனுக்காக கேக்குறாங்கம்மா. பையனுடைய பேர் என்னமா? கார்த்திகேயனுங்க. நட்சத்திரம் மிதுன ராசி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் ஆகஸ்ட் 23/8/84. 1984. காலையில 9:30 மணி. எங்க பிறந்தாங்க? சங்ககிரிங்கம்மா, சங்ககிரி. சரி, இப்ப உங்களுடைய கேள்வியில நீங்க சுவாமிகள்கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, ஜெயபிரதிங்க. வணக்கங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட லைன் கிடைச்சது. எங்க பையனுக்கு தாங்க ஐயா கொஞ்சம் கல்யாணம் லேட் ஆயிட்டே. சரிம்மா, ராகுகால பூஜை பண்றீங்களா? ராகுகால பூஜை நாங்க துர்க்கைக்கு தாங்க ஐயா. இல்ல நிகழ்ச்சி அப்ப நீங்க முதல் தடவையா பாக்குறீங்களா? அது இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறேங்க. அதுவே ஒரு பெரிய கொடுப்பனை. அதாவது இந்த நிகழ்ச்சியை வருஷங்கணக்குல பாத்துட்டு இருக்கவங்களுக்கு லைன் கிடைக்கல, நீங்க இன்னைக்கு பார்த்து இன்னைக்கே போட்டு உங்களுக்கு இன்னைக்கே லைன் கிடைச்சிருக்குன்னா அங்க ஏதோ ஒரு அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கும். நான் டிவியில அதிகமா சொல்லிட்டு இருப்பேன் பாருங்க, 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்து இருந்தால், 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பரிகாரம் அவசியம் சொல்லியிருப்பேன். உங்க பையனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ல 3 கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அதனாலதான் இந்த திருமண தடை என்பது மிகவும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துல இருக்கு. ஒரு முறை நேர்ல வந்து சந்திங்க, கோயம்புத்தூர்ல இருக்கும்போதோ சென்னையில இருக்கும்போதோ. இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு பரிகாரம் எளிமையா சொல்றேன், சரியா? அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனா அவசியமாக பரிகாரம் செய்யாமல் திருமணம் செய்ய வேண்டாம், இது என்னுடைய வேண்டுகோள். அதுக்கப்புறம் உங்க சௌரியம், சரியா? நீங்க நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் வீட்டுல செய்யுங்க போதும். அப்ப நீங்க நான் சொல்றேம்மா, உங்களுக்காக ஒரு பரிகாரங்களை மட்டும் சொல்றேன். அந்த பரிகாரங்கள் தொடர்ந்து வீட்டுல செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகருக்கு ராகு காலத்துல அருகம்பில் அர்ச்சனை செய்து 2 செதறு தேங்காய் வைத்து 7 நெய் தீபம் போட்டு 16 முறை சுத்தி வாங்க. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகாலட்சுமிக்கு ராகுகால நேரத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணி 6 நெய் தீபம் போட்டுவாங்க. இந்த 2 பரிகாரங்கள் மட்டும் இப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நேர்ல வந்து சந்திக்கும் போது வேற பரிகாரங்கள் ரகசியங்கள் சொல்லித்தரேன், சரிங்களா? நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம். சுவாமியில இன்னைக்கு கூட இருப்பாங்க, 2 மணில இருந்து நாளை 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதனால எப்ப வரணும் எங்க வரணும்ங்கிறத கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க, நல்லதே நடக்கும். இப்ப நம்ம பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிகள் சொன்னோம். இதுல வந்து அமாவாசை, அதோட பரிகாரம், அமாவாசை நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு நல்ல அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது? நிச்சயமா. அதாவது அமாவாசை பரிகார முறையே கடந்த 1.5 வருடத்திற்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப அமைதியா சொல்லி விட்டுருவேன். சரி. ஏன்னா நிறைய பேருக்கு செய்ய முடியற அளவுக்கு எனக்கு வசதிகள் இல்லை. வசதிகள்னா அதுக்கு ஆட்கள் தேவை. எப்படியும் ஒரு நபருக்கு உங்களுக்கு பூஜை செய்யணும்னா ஒரு 11 பேர் உட்கார்ந்து பூஜை செய்யணும். அப்ப எத்தனை பேருக்கு நான் 11 பேரை நியமிக்கிறது? இது ஒரு ஃபாரஸ்ட்ல தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடனே சுவாமி அந்த ஃபாரஸ்ட் எங்க இருக்கு, நாங்க போகணும் அப்படின்னு கேட்பாங்க. மக்களுக்கு இயல்பு தானே, நமக்காக எங்க செய்யணும்? அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல முடியாது. உண்மையை சொல்றேன். நம்பிக்கையின் பேர்ல எனக்கு உங்களுக்கு இருந்தால், நம்பிக்கை இருந்து அம்பாள் மேலையும் என் மேலையும் நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமா செஞ்சுக்கோங்க. எப்ப முடியுமோ செய்யுங்க. இது 21 வகையான மூலிகை பஸ்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அந்த மூலிகை வரும்போது, நேர்ல வரும்போது சில பேருக்கு மூலிகையை எடுத்து காட்டுறேன். என் கையில அந்த மூலிகையா இருக்கும்போது எடுத்து காட்டுவேன். அதை பஸ்பமா இருக்கும்போது காட்ட முடியாது. அப்ப அந்த மூலிகைகள் வந்து ரொம்ப 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 அரிதான மூலிகைகள். ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கும், இப்ப இந்த பையனுடைய ஜாதகம் போட்டாங்க, இந்த பையனுடைய ஜாதகத்துல ஸ்ரீதோஷம் இருக்கு. இப்ப இந்த ஸ்ரீதோஷம் இருக்கா இல்லையான்றத அவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கணும். அவங்களுடைய தலைமுறையில பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத நான் கேட்கணும். இப்ப அவங்களுக்கு நேரலை நிகழ்ச்சியில சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவங்களுடைய குடும்ப ரகசியங்கள்லாம் நான் போன்ல கேட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் நேரலையில பேசணும்னு தான் ஆசைப்படுறோம். நேரலையில ஒருத்தர் 2 பேருக்கு மேல பேச முடியாது. இப்ப அந்த 2 பேருக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன்னு பாருங்க. 2 பரிகாரம். இந்த பரிகாரம் செய்து உடனே திருமணம் நடந்தா சந்தோஷம் தான், நடக்கும், வாய்ப்பு இருக்கு. ராகுகால பூஜை செய்து திருமணம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவும் இல்லைன்னு போது நம்ம பரிகாரங்களை செய்து கொள்ளும்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழணும். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க,
பரிகாரம் குழந்தை ஜாதத்தை பொண்ணு ஜாதத்தை பார்க்க வராங்க. பார்த்தோன்னே கேள்வி கேட்டேன், இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமான்னு? இந்த சாமி நீங்களே சொல்லுங்க. விஷயத்த சொன்னேன். கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு மார்ச் மாசம் கல்யாணம் ஆயிருக்கு. பையனுக்கு சைக்கோ, பையன் சைக்கோ. அந்த பெண் அழுவுது, அதாவது ஒண்ணு வாழணுமா இல்ல டைவர்ஸ் பண்ணுமா. 2 வாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். இப்பயும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான். ஆனா அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தவனுடைய வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. இப்படி ஒரு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அந்த தாய் தந்தை யோசிக்கலாமா இல்லையா? நம்ம பையன் இப்படிப்பட்ட பையன், இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு யோசிக்கணும். தன்னுடைய பொண்ணா இருந்தா என்ன பண்ணுன்னு யோசிச்சு கல்யாணம் பண்ணும். ரொம்ப மனவேதனை அடைஞ்சேன். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுறான். அப்ப சொன்னேன், தயவு செய்து டைவர்ஸ் பண்ணிடுமா, ஏன்னா அந்த பையன் சீக்கிரமாக இருக்க முடியாது, உன் ஜாதகமே அதை காட்டுது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி. யாருக்கும் இந்த அட்வைஸ் பண்ண மாட்டேன், வாழ்றதுக்கு தான் நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியம். என்னிடம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியம். அப்ப அந்த பையன் நல்லா சேர்ந்து வைக்க முடியாது, ஜாதகத்துல இல்ல. அப்ப இதுக்குதான் நான் என்ன சொல்றேன், திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரங்கள் செய்து கொண்டு திருமணத்தை முயற்சி செய்யும் போது இதெல்லாம் விலகிடும். இந்த மாதிரியான வரன் வராது. நம்ம பல லட்சங்கள் போட்டு திருமணம் செய்யறோம், எத்தனையோ பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வரன் எல்லா விஷயங்களும் வசதிகள், மண்டபம், வாடகை என்னென்னமோ பண்றோம். ஆனா இந்த பரிகாரம் என்பதை யோசிக்கிறது இல்லை. எல்லாம் அழுவும் போது என்ன சொல்லும், சாமி எனக்கு தெரியாம போச்சு சாமி, இன்னைக்கு நான் பண்ணி கொடுத்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் தவறான வாழ்க்கை அமையவில்லை, இது என் அம்பாளுக்கு தெரியும், வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாரும் பிரச்சனையோட தான் வராங்க. என் பொண்ணு இந்த பையனை லவ் பண்றான், என் பொண்ணு ஜாதி வேற ஜாதி உள்ளவனாங்க லவ் பண்றான், என் பொண்ணு வேற மதத்தை பையனை லவ் பண்றான், எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுறான்றான். நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு ஜனவரி மாசம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சுவாமி, நீ வந்தாவா வராட்டி போன்றான். எப்படி இருக்கும் வளர்த்தவங்க, 2 பொண்ணு, எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் என்ன தடை? நம்ம பையனுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சரி. 7 வயது 14 வயது 21 வயதுல நான் அமாவாசை பரிகார முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கடந்த 1.5 வருடமா அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த பரிகார முறை நம்ம உடம்பில் இருந்தால் இந்த பஸ்பங்கள் கிரகத்தின் தன்மையை மாற்றி அம்பாளின் அனுகிரகத்தோடு உங்களை வாழ வைக்கும். நான் ஒரு 50% முயற்சி பண்றேன், நீங்களாவது ஒரு 100% முயற்சி பண்ணுங்க. செய்யணும்னு நினைங்க, வாழ்க்கையை மாற்ற முடியாது, முயற்சியாவது செய்யுங்க. நம்ம பரிகாரங்கள் மூலியமாக முயற்சி செய்து உங்க வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை கொடுக்குறீங்க. என்ன சொத்தை கொடுக்குறீங்க? அம்பாளின் பரிகாரம் என்றும் சொத்தை அவங்கள்ட்ட கொடுத்தா நீங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தும் அவங்க கிட்ட நிற்கும். இன்னைக்கு சொத்து இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், எத்தனை வருஷம் தலைமுறையா இருப்பாங்க? ஒரு தலைமுறை வச்சிருப்பா, அடுத்த தலைமுறை அந்த சொத்தை வித்துட்டு அவன் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நின்னவங்களா எனக்கு தெரியும். ஏன்னா இந்த துறையில 30 வருடமா இருக்கும், எல்லாரையும் பார்த்தாச்சு. அப்ப அதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி எடுங்கள், தாய் தந்தை முயற்சி எடுங்கள். அவங்க இந்த பரிகாரம் செய்யற குழந்தைங்களுக்கு இது பரிகாரம்னே சொல்லவே வேண்டாம். ஒரு தாயத்தை கொடுக்க போறீங்க, அதை போட்டுக்க போறாங்க, இது பரிகாரம் குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்தம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இதை போட்டுக்கோ அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்டீங்கனால அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த மந்திரமும் கிடையாது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சி பார்த்து அத்தனை பேருக்கும் தெரியும், பரிகாரம் செய்தால் 1,05,000 தடவை மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த மந்திரங்களை சொன்னாதான் உங்களுக்கு பலன் வேலை செய்யும். அதை மாத்தி உடைத்து என் அம்பாள் அனுகிரகத்தோட எந்த மந்திரமும் நீ சொல்ல வேண்டாம், நீ மனசார இதை போட்டுக்கிட்டா போதும். தெரிஞ்சு போட்டாலும் சரி, தெரியாம போட்டாலும் சரி, உனக்கு வேலை செய்யும். இதற்கு மேல நான் என்ன தருவேன்? வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துட்டு சாப்பிடுறது உங்க பொறுப்பு. அதனால பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் முயற்சி செய்யுங்கள். முதல் ஒரு முறை ஜாதகத்தை பாருங்க. 3 கிரகங்கள், 6 கிரகங்கள், 5 கிரகங்கள், 4 கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து, இப்ப இந்த பையனுக்கு 12ஆம் இடத்துலயும் 3ஆம் இடத்துலயும் உட்கார்ந்துருக்கு, திருமணத்துக்கு உண்டான தடை வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப நிறைய விஷயங்களை எடுத்து அந்த தசாபுத்திகள், கோச்சாரங்கள், தீய பலன் கொடுக்கின்ற தசாபுத்திகள், கோச்சாரங்கள் எப்ப பார்த்தாலும் தீமையே நடந்துட்டு இருக்கும். மக்கள் கேட்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? நாங்க இத்தனை பேர் 4 பேர் பிறந்திருக்கோம் சாமி, அந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் நல்லா இருக்கும், நான் ஒருத்த மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேட்கறாங்க. அப்ப நான் ஒருத்த மட்டும் கஷ்டப்படுறேன். உங்களுக்கு இப்ப கோச்சாரங்களும் தசாபத்தியங்களும் மோசமா இருக்கு, நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க கூட பிறந்தவங்களுக்கு கோச்சாரமும் தசாபத்தியும் கஷ்டப்படும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க கஷ்டப்படணும்னு நான் சொல்ல, எந்த நேரங்கள் காலங்கள் சரியா இல்லாத போது கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை வருவதற்கு முன் நம் அமாவாசை பரிகார முறைகள் செய்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அம்பாளின் அனுகிரகம் இருக்கும் என்று நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா மக்களுக்காகவே ராகுகால பூஜை முறை, பாத கமலம் மற்றும் அமாவாசை பரிகாரம் இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இது தொடர்பாக பாத கமலம் தொடர்பாக ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துடலாம் சார். நிறைய நேர்கள் பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நான் வாங்க முயற்சியும் பண்றீங்க, சில பேருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. சுவாமிகள் சொல்றாங்க உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தாதான் வாங்குறதுக்கு முயற்சி கூட பண்ண முடியும். அது தொடர்பாக நம்ம பாத கமலம் பற்றி ஒரு படக்காட்சி பார்த்துட்டு வந்துடலாம். जय प्रत्यंग्रे, जय जय प्रत्यंग्रे।
சுவாமி பிரத்யங்கரா தாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாதகமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கரா தாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9052233000, 9840086373, போன் 04442024647. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. பாதகமலம் பற்றி ஒரு கிளிப்பிங்ஸ் பாத்தீங்க இல்லையா? அந்த பாதகமலம் நம்ம வாங்கி வைக்கிறதுனால என்னென்ன அனுகூலங்கள், பயன்கள், ஏராளமான விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது தொடர்பாக சிறிய குறிப்பும் சொல்லுவாங்க சுவாமி. சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது பாதகமலத்தை போன வாரம் அஷ்டமியில கொடுக்கறேன்னு சொன்னாங்க. வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அது நேர்ல வாங்கும்போது பல ரகசியங்கள், அம்பாளின் அனுகிரகமும் நிறைய கிடைக்கும். முடிந்தவங்க நேர்ல வாங்க. இப்ப உள்நாட்டுல இல்ல, அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியில இருக்கீங்க, வாங்க முடியாது, கொரியர்ல வாங்கிக்கோங்க. அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்க கொரியர்ல வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் வாங்க முடியும். வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் பாதகமலம் வேறுபடும். அந்த முறையும் மூலிகை முறையும், ஏன்னா கடல் தாண்டினால் சில முறை பலன் அளிக்காது. அப்ப அதுக்கு மாற்று முறை பண்ணியிருக்கும். அதனால அந்த முறை வேற, உள்நாட்டில் ஒரு விலையும் வெளிநாட்டில் ஒரு விலையும் இருக்கும். அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதை யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, உங்களுக்கு அது வேலை செய்யணும்ன்ற முறை இருக்கு. அதனால வெளிநாட்டுக்கு வாங்கிட்டு போறவங்க உள்நாட்டுலன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அதனால பலன் அளிக்கலன்னா நான் பொறுப்பாக முடியாது. இந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால வெளிநாட்டுக்கு, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு வாங்கிட்டு போறேன்ற தகவலை சொல்லி அதற்குண்டான பாதகமலத்தை வாங்கிட்டு போகணும். அந்த முறை எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால எப்படி வாங்குறீங்க, எங்க வாங்குறீங்கன்னு நீங்க தகவல் சொல்லி வாங்கிக்கோங்க. நிச்சயமாக பாதகமலம் எல்லா நாளும் வழங்கப்படும். அவசியம் இப்ப எல்லாருக்கும் 9 நாள் பூஜையில வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கா. அவசியம் எல்லாரும் 9 நாள் பூஜையில வைக்கப்பட்ட பாதகமலமே வாங்க. நிறைய பேருக்கு உடனே வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அம்பாள் எனக்கு சொன்னது 9 நாள் பூஜையில வைக்கப்பட்டதே கொடு. ஆல்ரெடி இருக்கிறது வந்து அஷ்டமியில பூஜையில வைக்கப்பட்ட பாதகமலம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உடனே கொடுத்துருவேன். அது தீர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9 நாள் பூஜையில வைக்கப்பட்டது. இப்ப வருகின்ற அமாவாசையில் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் இருக்கு. அது உடனே கொடுக்க முடியும். இப்ப அமாவாசை அஷ்டமியில வைக்கப்பட்ட பாதகமலம் உடனே கொடுக்க முடியும். நீங்க வந்தீங்கன்னா உடனே கொடுத்துடலாம். இல்ல எனக்கு அந்த அஷ்டமியிலும் அமாவாசையிலும் இருக்கிறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க 9 நாள், அதை அங்க அலுவலகத்தில் வரும்போது சொல்லுவாங்க, 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் நீங்க வாங்கிக்கலாம். 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் வாங்கும்போது என்ன விசேஷம்னா, உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் எல்லாம் கொடுத்து அந்த 9 நாள் பூஜை செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால அது சிறந்தது, அதையே பின்பற்றுங்கள். அது மிகவும் நல்லது. இந்த பாதகமல பூஜையும் ராகுகால பூஜையும் ஒன்றேதான். அதனால ராகுகால பூஜை முறை உங்களுக்கு வந்து யூடியூப்ல போய் பார்க்கலாம். இப்ப அதுக்குண்டான விஷயங்களையும் பார்த்துட்டு அதுக்குண்டான டீட்டெயில் பேசுவோம். சரிங்களா? நிச்சயமா. அதை பற்றி ஒரு தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்துட்டு வந்தேன் சார். ராகு கால பூஜை முறை நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்கிற காரணத்தாலேயே சுவாமிகள் உங்களுக்கு கிளிப்பிங்ஸா கொடுத்திருக்காங்க. அது பற்றி ஒரு விஷுவல் கிளிப்பிங்ஸ் வருது, பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2,
அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறை பற்றிய கிளிப்பிங்ஸ் பாத்தீங்க இல்லையா? இதுல எப்படி பூஜை செய்யணுங்கிறத அழகான முறையில காட்டியிருந்தாங்க. சுவாமி, இந்த ராகுகால பூஜை செய்யும் போது சில பேர் வருஷக்கணக்கா செஞ்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இடையில 2 நாள் 3 நாள் அப்படி தவறுதலா பிரேக் ஆகும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருமா? நிச்சயமாமா. அதாவது பிரேக் ஆகுறதுன்றதுனா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த பெண்கள் வீட்டுல இருக்கிற ஆண்களை செய்ய சொல்லலாம். குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்திடுங்க. இப்ப 5 வயது ஆனாலே ஒரு குழந்தை வத்திப்பிச்சு கிழிக்கும். அதுக்கு விளக்கேற்ற சொல்லி கொடுத்துருங்க. அம்மா இதை மாத்தி இதை வைமான நிச்சயமா பண்ணும். 6 வயதுக்கு மேல குழந்தைகள் இருப்பாங்க, பெரிய பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கும் அந்த எண்ணங்கள் வந்துடும். அந்த குழந்தைகளையும் வழி நடத்துறது அம்பாள் ஆயிடுவா. அப்ப அந்த பயம் இல்லை. முதல் அதை சொல்லி கொடுத்துருங்க. கணவர் செய்யலாம், இல்ல குழந்தைகள் செய்யலாம். உங்க வீட்டுல தாய்மார்கள் வேற யாராவது இருக்காங்கன்னா செய்யலாம். அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வைங்க. அதான் நல்லது. நீங்க அந்த 5 நாள் நம்ம சொல்றோம். சில பேருக்கு அந்த சுத்தம் என்பது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சுத்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சில பேர் 3 நாள் போனாலே போதுமே சுவாமி. நிச்சயமா அது கிடையாது. அந்த 5 நாள் கடைபிடிங்கள். அது நல்லது. உங்களுக்கு அதாவது மனதளவுலையும் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் தேவைன்றனால தான் அந்த இயற்கையாகவே அது கொடுத்துருக்கு. நம்ம வேலைகள்லாம் சரிங்க. ஆனா தெய்வத்துக்கிட்ட போறதுக்கு மட்டும் அந்த 5 நாள் தடையாக வச்சிருக்கு. இன்னும் அதை கவனமாக பார்த்து கொண்டு ஒதுங்கி நல்லபடியா இருங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பண்ணுங்க. மீதி நார்மலாகவே தடை வந்தால் பயப்பட வேண்டாம். அந்த தடை அம்பாள் இருக்கா. நீங்க எங்கேயாவது வெளியூர் போறீங்கன்னா காலையில செஞ்சுட்டு போயிடுங்க. நான் தான் சொல்றேன், காலையில 6 மணி to 7 செஞ்சுட்டு அம்மா நான் ராகு காலத்துல இருக்க மாட்டேன், நான் பூஜை இப்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏத்துப்பா. உங்களுக்கு வேலையை கொடுத்ததும் அவதானே, வெளியூர் போற நியமத்தை கொடுத்ததும் அவதானே. அதெல்லாம் புரிஞ்சுப்பா. நீங்க சொல்லிட்டு போங்க. அதை சொல்லிட்டு அவகிட்ட ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. நிச்சயமா அதை கடைபிடிங்க. நிச்சயமாக ராகுகால பூஜை பலன் உங்களுக்கு என்னைக்கும் நன்மையை தான் தரும். தீமை என்பதை அம்பாள் மூலமாக உங்களுக்கு வராது. திங்கட்கிழமை சண்டி ஹோமம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் சண்டி ஹோமம் நடைபெறுது. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். 11 மாதங்கள் தொடர்ந்து வந்து கலந்துக்கும் போது உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். தொடர்ந்து வாங்க. நிறைய பேர் வந்துகிட்டு இருங்க. அதுல எந்த கட்டளையும் கிடையாது. வந்து கலந்துகிட்டா போதும். ஹோமத்திற்கு நெய் வாங்கிட்டு வாங்க. நிறைய தர வேண்டியது நெய். அதுக்கப்புறம் சமைத்து, அதுக்கப்புறம் ஹோமத்துல போடுறதுக்கு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம். இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு வாங்க. எது முன்னாடியே வாங்கிட்டு நாங்க ரெகுலரா அதை வாங்கிட்டு வர சுவாமினா அந்த விஷயங்களை தவிர்த்துடலாம். மிகவும் எங்கிருந்து வரீங்களோ வீட்டுல இருந்து நல்லா சுத்தமா அவளுக்காக எடுத்துன்னு வர பொருட்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுப்பா அம்பாள். இந்த சண்டி ஹோமம் நீங்க சிரத்தையா செய்தாலும் சிரத்தை இல்லாமல் செய்தாலும் நமக்கு பலன் அளிக்குது. ஆனா ரொம்ப சிரத்தையா தான் செய்யணும். நீங்களும் அங்க வந்து சிரத்தையா உங்களுக்கு சொல்ற மந்திரங்களை கேட்டுக்கிட்டு ஹோமத்துல பேசாம இருந்தாலே போதும். அக்னி எல்லாரும் போட்டோ எடுத்து பாருங்க. அந்த அக்னியில அம்பாள் தெரிவா. அங்கேயே ஹோமத்துல ஜுவாலையில வருவா. இதெல்லாம் கவனிச்சவங்க பல பேர் இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆனா எல்லாரையும் பேச முடியாது. அதே போல இன்னொரு விஷயங்கள் அனுபவங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க இதே சங்கரா டிவிக்கு நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கு, சுவாமி கிட்ட பேசுன்னு சொல்லுங்க. லைன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு அனுபவத்தை தொடர்புல கொடுக்கலான்னு எனக்கு யோசனை வந்திருக்கு. அந்த யோசனைக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் உள்ள வாங்க. ஏன் அது அனுபவங்களை தொலைபேசியில பேச சொல்றேன்னா, இந்த ராகுகால பூஜை செய்யணும், இந்த பிரத்திங்கரா வழிபடணும். நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் தெரியல. நம்ம இவ்வளவு வருஷம் நிகழ்ச்சி பண்ணோம். அந்த சந்தேகத்தை நீங்க எல்லாம் உடைத்தறீங்க. நாங்க பண்ணி நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. அவங்க இன்னும் செய்வாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரட்டும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஹோமம் நேரங்கள்ல பாதகமலம் கொடுக்குறீங்களா? இது சில பேருக்கு இல்லம்மா. மாதம் அமாவாசை சண்டி ஹோமம் பண்ணும்போது இது அங்க வைக்கும்போது நான் ஹோமம் பண்ணும்போது ஒரு இடத்துல இருப்பேன், பாதகமலம் ஒரு இடத்துல இருக்கும். அதனால அவங்க பேரு பாதகமலம். அதாவது எல்லாருக்குமே பூஜைகள் செய்யணும். இந்த முக்கியமான விஷயம், அதற்கு முன்னாடி ஹோமம் செய்யற அன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் நேரம் குறைவா இருக்கு. முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஏன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அமாவாசை. அந்த அமாவாசை என்பது மிகவும் கடன் தீர்க்கின்ற நாள். செவ்வாய்க்கிழமைன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது இருக்கு. அதே போல நம்ம கர்ம கடனை கழிக்கின்ற நாள் அமாவாசை. இந்த 2 நாளும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த 2 நாளும் சேர்ந்து வந்திருக்கனால தான் இந்த அமாவாசை ரொம்ப அதிகமான பேரை நான் சேர்த்துக்கல பூஜைக்கு. அதனால நீங்க எல்லாம் வீட்டுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். கடிதங்கள் படிக்க நேரம் இல்லை. இந்த வாரம் கடிதங்கள் படிக்காம, ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால அந்த கடிதத்தை அடுத்த வாரம் படிச்சுக்கிறோம். இந்த விஷயத்தை சொல்றேன். கவனமா
குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய்க்கிழமை தர்ப்பணங்கள் கொடுக்கறவங்க அவசியம் தர்ப்பணங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ கொடுங்க. எங்கேயாவது பிரத்திங்கிரா கோவில் இருந்தால் போய் விளக்கேத்துங்க. வீட்டில் ராவுகால பூஜை முறை செய்யுங்கள், அவசியம் செய்யுங்கள். அம்பாளுக்கு ராவுகால நேரத்துல 3-4 விசேஷமான ராவுகால நேரம். அன்னைக்கு நட்சத்திரம் கூட பாத்தீங்கன்னா அனுஷத்துடைய சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் தான் கர்மத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகமா இருப்பார், கர்மகாரகர் சொல்றது. அப்ப அந்த இடத்துல இருந்து வெளிப்படணும்னா அன்னைக்கு ராவுகால பூஜையில அம்மா எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, நான் என்னென்ன தெரிஞ்சு பண்ணணும், கர்மா தெரியாம பண்ணணும், எங்க தலைமுறையில எத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் நீக்கி இந்த ராவுகால பூஜை பலனாக எனக்கு நன்மை கொடுமான்னு சொல்லி இந்த அமாவாசையில வேண்டுங்க. ராவுகால நேரத்தில் அவளுக்கு விளக்கேத்துங்க, அவளுக்கு பேரிச்சம்பழம் தேன் வைங்க. ரொம்ப முக்கியமானது பானகம் வைங்க. அன்னைக்கு ராவுகாலத்துல வச்சுட்டு ராவுகாலம் முடிஞ்சோன்னா அந்த பானகத்தை எல்லாரும் எடுத்து குடிங்க. அவசியம் அந்த ராவுகால நேரத்துல வீட்டுல இருந்து பூஜை பண்ண முயற்சி செய்யுங்க. இந்த நாள் திருப்பி கிடைக்காது, இந்த நாள் திருப்பி கிடைக்காது. இந்த நாள் ஏன்னா எல்லாமே ஒத்துழைக்கக்கூடிய நாட்களாக இருக்கு. அந்த நாளை விடாமல் அந்த 3-4 ராவுகாலத்துல பர்மிஷன் போட்டு வந்து வீட்டுல உட்காருங்க. இல்ல அன்னைக்கு லீவு போட்டுருங்க, எதுக்கோ லீவு போடுறோம். அந்த நாளை தயவு செய்து கும்பிடுங்க. கும்பிட்டதுனால உங்களுக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும். அடுத்த அமாவாசைக்குள்ள நீங்க கேட்ட காரியத்தையும் கொடுக்க முடியும். அம்பாள் மந்திரத்தையும் கணபதி மந்திரத்தையும் ராவுகாலத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. அதுக்கப்புறம் மூல மந்திரம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சாமினா ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே மட்டும் சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அம்பாள் கொடுப்பா. இந்த அமாவாசையை விட்டுறாதீங்க. அந்த அமாவாசையில ராவுகாலத்துல கும்பிட்டுட்டு மாலை வேளையில கொஞ்சம் ஏதாவது சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்க சாமி நாங்க தர்ப்பணங்கள்லாம் கொடுப்போம், அப்போ வந்து சாமியை கும்பலாம்னு அதெல்லாம் காலையிலேயே முடிஞ்சிடும். பித்ருக்கள் கடனை காலையிலேயே முடிச்சிட சொல்லுங்க. அகத்திக்கீரை மாட்டுக்கு உணவளியுங்கள். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஒரு அகத்திக்கீரை இல்ல 2 வாழைப்பழம் இது நிச்சயமா கொடுத்துட்டு போங்க. அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு பின்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணி தொட்டு கும்பிடுங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து தொட்டு கும்பிடுங்க. அது மாடு உழைச்சிச்சுன்னா சாமி உழுந்து கும்பிட சொன்னாரு, அதனால உழைச்சிச்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதனால தள்ளி நின்று அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு குங்குமத்தை போட்டு விழுந்து கும்பிட்டு தொட்டுட்டு விழுந்து தள்ளி நின்று விழுந்து கும்பிடுங்க. விழுந்து கும்பிடும்போது அதுக்கு என்ன நீங்க கொடுத்தீங்களோ அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். யாரும் விழுந்து கும்பிடுற ரோட்ல எல்லாம் வெக்கப்பட்டுட்டு இல்லைன்னா கோசாலைக்கு போயிடுங்க. கோசாலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் பார்க்காதீங்க, விழுந்து கும்பிடுங்க. அதுக்கு மாபெரும் பலன் இருக்கு. சரிங்களா? இந்த அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்த வாரம் கடிதங்கள் படிக்கிறோம். நிச்சயமா சாமி, இன்றைய நிகழ்ச்சியில ஏராளமான தகவல் கொடுத்திருக்கீங்க, ஆரோக்கியமான தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை வழக்கம் போல கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேரலே இந்த நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் இந்த தகவலை மிஸ் பண்ணிருப்பீங்க, இந்த நேரத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க. வருத்தப்படாதீங்க. யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேஸ்புக்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும், சந்தேகங்கள் நிறைய இருக்கும், எப்படி வழிபடுவதுங்கிற சந்தேகம் நிறைய இருந்ததுன்னா ஸ்ரீ மகா நேரம் @gmail.com இந்த இணையதள முகவரிக்கு நீங்க உங்களுடைய கடிதங்களை அனுப்பி வைக்கலாம். அது தவிர இன்னைக்கு கூட சுவாமிகள் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. முன்னாடியே 3 மணிக்குள்ள உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து சுவாமிகளை நீங்க மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 044
42024647 செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.